திருப்பூரில் ஜூலை 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 4 நாட்கள் பிரம்மாண்ட கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை திருப்பூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்துகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் புதிய கட்டுமான பணிகள் ஏராளமாக நடைபெற்று வரும் நிலையில் அவற்றிற்கு தேவையான பொருட்களை பொதுமக்கள் எளிதில் பெறும் வகையிலும் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளும் வகையிலும் பிற மாநிலங்களில் மட்டுமே பயன்பாட்டில் உள்ள டைல்ஸ் மற்றும் சானிட்டரி வேர் உள்ளிட்ட பொருட்கள் குறித்து அறிந்து கொள்ளும் விதமாக திருப்பூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பில் பிரம்மாண்ட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருப்பூர் வித்யா கார்த்திக் மஹாலில் 18ஆம் தேதி கண்காட்சி துவங்கி 21ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெற உள்ளது. இது பற்றி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் குமார் சண்முகம், கண்காட்சி தலைவர் பிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் திருப்பூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக இந்த 20வது கட்டட கட்டுமான கண்காட்சி கன்சோமெகா 2025 இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜூலை 18, 19, 20, 21 4 நாட்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த கட்டட கட்டுமான கண்காட்சி பொதுமக்களுக்கும் கட்டடம் கட்ட நினைப்பவர்களுக்கும் கட்டடம் கட்டி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு உதவியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த எங்களுடைய திருப்பூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் 26வது ஆண்டாக வழியெடுத்து வைத்து இந்த 20வது கட்டட கட்டுமான கண்காட்சி இந்த வருடம் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. எங்களுடைய இன்ஜினியர் அசோசியேஷன் வந்து மாநில கூட்டமைப்புடன் சேர்ந்தது. தமிழ்நாடு அனைத்து கட்டுமான கண்காட்சி அனைத்து ஃபேசிட் அந்த மாநில கூட்டமைப்புடன் சேர்ந்த எங்களுடைய சங்கம் வந்து மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு மாண்புமிகு அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர் வந்து கண்காட்சி திறந்து வைக்க உள்ளார். மற்ற இந்த கண்காட்சி பொறியியல் பொக்கிஷ மலரை மேயர் எம்எல்ஏ திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ செல்வராஜ் அவர்கள் வெளியிட மேயர் அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். மற்றும் துணை மேயர் மற்றபடி எங்க மாநில தலைமையிலிருந்து தலைவர் செயலாளர் அனைவரும் வந்து இந்த கண்காட்சியை சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த கட்டுமான கண்காட்சியில் நம்ம மண்டலம் 7 மண்டலம் 7 அனைத்து ஊர்களிலிருந்து அனைத்து சங்க நிர்வாகிகள் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த கண்காட்சியில் வந்து நம்ம கட்டடத்துக்கு வந்து பசுமை சார்ந்த ஒரு கட்டடம் கட்ட ஒரு ஆலோசனை, அப்புறம் புதிய பில்டிங் கட்டடங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை செய்யறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து செங்கலுக்கு மாற்றாக மரத்துக்கு மாற்றாக மற்றபடி பில்டிங்ல வந்து ஒரு நல்ல முன்னால் உள்ள அலங்கார பொருட்கள் செய்யறதுக்கு டைல்ஸு ஒரு தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து அத்தனை முன்னணி நிறுவனங்களும் வந்து பங்கு வருகிறது. 200க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைத்து அனைத்தும் குளிரூட்டப்பட்ட வசதி. அப்புறம் டெய்லி தினசரி மாலை ஈவினிங் வந்து 6 மணிக்கு முதல் கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது வந்து அப்புறம் டெய்லி வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து இலவச மரக்கன்று, இலவச காது பரிசோதனை, பல் பரிசோதனை, கண் பரிசோதனை, உடல் பரிசோதனை அனைத்தும் வந்து இலவசமாக பண்றோம். இந்த கண்காட்சி வந்து பொதுமக்கள் வந்து இலவசமா வந்து பொதுமக்களும் கட்டடம் கட்ட நினைப்பவர்களும் கட்டடம் கட்டுபவரும் இலவசமா வந்து பார்வையிட்டு இந்த கண்காட்சி வந்து சிறப்பாக நடைபெற எங்களுடைய சங்கம் சார்பாக அனைவரும் வரவேற்கிறோம். 4 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த கண்காட்சியில் டெய்லி ஒரு 10,000, 12,000, 15,000 முதல் ஒரு 50,000 வரைக்கும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த வர்த்தக விசாரணை என்பது இந்த வருடம் ஃபுல்லாக நடக்கும். இந்த வருடம் முழுவதும் வர்த்தக விசாரணை நடக்கும். ஃபேருக்கு மட்டும் இல்லை, இந்த வருடம் ஃபுல்லாக ஒரு 200 கோடிக்கு மேல வர்த்தக விசாரணை நடக்கும் என எதிர்பார்க்கிறோம். அனைத்து விதமான தொழில் முன்னேற்றம், நம்ம எங்களுடைய கட்டட சார்ந்த தொழில் முன்னேற்றம் அனைத்து ஸ்டால்களிலும் புது அப்டேஷனோட வர காத்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 2 நாள்ல வந்து ஆரம்பிச்சிரு பொதுமக்கள் வந்து எல்லாரும் வந்து பார்த்து இந்த கண்காட்சி வந்து சிறப்பாக திருப்பூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக 20வது கட்டட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி திருப்பூர் வித்யா கார்த்திக் கல்யாண மண்டபம், தாராபுரம் ரோடு மண்டபத்தில் நடைபெற இருக்கிறதுங்க. இது வந்து 26வது வருஷமா எங்கள் சங்கம் திருப்பூரில் செயல்பட்டு வருது. இது 20வது வருஷம் நாங்கள் நடந்ததுனால திருப்பூர் மக்களுக்கு 20 வருஷமா தொடர்ந்து வருஷத்துல ஒரு 4 நாள் நாங்கள் நடத்துறதுனால திருப்பூர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பயனுள்ள கண்காட்சியாக இது விளங்கிட்டு வருது என்பது சொல்றதுக்கு மிகையாகாது. இந்த ஸ்டாலில் வந்து இந்த வருடம் பல வருடங்களாக பல பொருட்கள் நாங்கள் இதில் கண்காட்சிக்கு உட்படுத்தியிருக்கோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 200 புது வகையான அரங்குகள் அமைக்க இருக்கும். இதில் வந்து திருப்பூர் இந்தியாவில் முன்னணியில் இருக்கக்கூடிய புது விதமான பொருட்கள் அனைத்தும் பங்கு பெற இருக்கிறாங்க. இது அனைத்து 200 அரங்குகளும் வந்து முற்றிலுமே குளிரூட்டப்பட்ட வசதி கொண்ட அரங்குகளாக அமைக்க இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா
ரோபோட்டிக் ஒயர் கட் சேம்பர்ஸ் அப்படிங்கிற புதிய செங்கல், அதாவது ரோபோட்டிக்ஸ்ல கல் வந்து ஒரு நல்ல தரமான செங்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரங்கு வருதுங்க. இது கூட வந்து ஃப்ளையாஸு, பேவர் பிளாக்கு, இன்டீரியர் சம்மந்தமாக பிளைவுட்டு, யூபிவிசி விண்டோஸு, அலுமினியம் விண்டோஸு. அலுமினியம்லாம் வந்து திருப்பூருக்கு புதுசுங்க. இப்போதான் வந்து இண்டஸ்ட்ரியில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதான் பிரபலமாயிட்டு வருது. மரத்துக்கு பதிலாக அது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணிட்டு வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் இந்த வருஷம் எங்களுடைய அரங்கில் பங்கு பெற இருக்காங்க. அது மாதிரி நாங்கள் வந்து பழைய விதத்தில் இயற்கைக்கு மாறாக இது வரைக்கும் நம்ம பில்டிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதையெல்லாம் தவிர்த்துட்டு புதுவிதமாக இயற்கைக்கு ஒத்து போகக்கூடிய மெட்டீரியல்களை வந்து இந்த வருஷம் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த பொருட்கள் எல்லாம் மக்களுக்கும் பயன்பெறும், இயற்கைக்கும் மாசுபடாமல் இயற்கையும் காப்பாற்றுறதுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் முன்னெடுப்பாக இந்த கண்காட்சியை நடத்துறதுக்கு திட்டமிட்டு அதுக்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். வருகிற ஜூலை 18, 19, 20, 21 ஆகிய 4 நாட்கள் நடைபெறுங்க. இது 18 வெள்ளிக்கிழமை கண்காட்சி துவக்கம் நடைபெற இருக்கிறது. பொதுமக்களும் அனைவரும் வந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அரசுக்கு வந்து தொடர்ந்து நாங்கள் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு ஒரு சிறிய ஆர்ப்பாட்டம் 2 முறை நடத்தி கலெக்டருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்குறோங்க. பல முறை நாங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் பெட்டிஷன் கலெக்டருக்கும் முதலமைச்சர் தனி செல் வரைக்கும் நாங்கள் கடந்த ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி க்ரஷர் மெட்டீரியல்ஸ் விலை ஏறினது காட்டி அங்கே வரைக்கும் கொண்டு போயெல்லாம் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். பட் எங்களுக்கு அது வந்து சரியான தீர்வாக இது வரைக்கும் அமையலைங்க. இது வந்து நீங்கள் சொன்னது சரியான கேள்வி. பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் இது மிகப்பெரிய சிரமமாக தான் இருக்கு. பட் அந்த சிரமத்திலையும் ஒரு சிலர் அவங்களுக்கு வந்து வீடுங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு முக்கியமான தேவையா இருக்கிறனால அவங்க சிரமத்தையும் பொருட்படுத்தாம பல லோன்களை வாங்கி பண்றாங்க. நாங்களுக்கு அது உறுதுணையா இருந்து சப்போர்ட் பண்றோம். இது நீங்க கேட்டதை ஒரு கோரிக்கையாவே நாங்கள் வச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து மெட்டீரியல் பிரைஸை வந்து க்ரஷர் உரிமையாளர்கள் வந்து மெட்டீரியலை குறைக்க சொல்லி நாங்கள் கவர்மெண்ட்டையும் இதை தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இதுக்கும் கவர்மெண்ட் வந்து ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கடந்த 1.5 வருஷம் வந்து மெட்டீரியல் வந்து ரெண்டு 2 மடங்கு அதிகமாகிவிட்டது. நாங்கள் வந்து இப்போ கலெக்டர் முன்னால் வந்து மாநில கூட்டமைப்போட சேர்த்து 50 பக்கம் நடத்தினோம். 50 பக்கம் இந்த போராட்டம் நடத்தி விலைவாசி வந்து குறைக்கணும், ஏற்றக்கூடாது. டெய்லி ஏற்றி ஒவ்வொரு மீட்டிங் போட்டாங்கன்னா ஏற்றிடுறாங்க. கல்குவாரிக்காரங்க வந்து ஏற்றிடுறாங்க. அது வந்து கட்டுமான துறையில அத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. லோன் போட்டு கட்டணம் கட்டுறவங்க, அது சின்ன ஒரு பட்ஜெட்ல கட்டணம் கட்டுறவங்க, அப்புறம் கான்ட்ராக்ட்ல வந்து ஒரு அமௌண்ட் போட்டு வேலை செய்யும் போது அது கட்டுமான வேலை அதிகமாகும் போது பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து தேய்க்கணும்னு சொல்லி போட்டு தமிழ்நாடு ஃபுல்லா பேசி மாநில கூட்டமைப்போட சேர்ந்து 50 பக்கம் 90 சங்கம் சேர்ந்து நடத்துது. 50 பக்கம் நடத்தி அந்த விலைவாசி வந்து கட்டுப்படுத்த சொல்லியிருக்கிறோம். ஏறாம இருக்கணும், ஏறிட்டா இருக்குது. டெய்லி ஒரு 1.5 வருஷத்துல வந்து 2 மடங்கு ஏறிடுச்சு. இதெல்லாம் கம்மியா வந்து அரசு பார்த்து நடவடிக்கை எடுத்து கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த கட்டுமான துறை வந்து வளர்ச்சி பாதை கொண்டு போகலாம். எல்லாம் வந்து எல்லா வளர்ச்சியும் வந்து நடக்கு இந்த கட்டுமான துறையில. விவசாயத்துக்கு அடுத்த வரையும் இந்த கட்டுமானம் தான் இருக்குது. இந்த கட்டுமான துறை வந்து காப்பாற்றணும். அது வந்து அரசு